إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربي زدني علما سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم وقال النبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புகழ் அனைத்தும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் உயிரிலும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழிமுறையை தங்களால் இயன்றவரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகளின் மீதும் அனைத்து நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சூரியன் உதயமாகக்கூடிய நாட்களில் மிக சிறந்த நாளான ஜும்மாவுடைய தினத்தில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இமாம் உரையாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அதை கேட்கக்கூடிய மக்கள் அருகில் இருப்பவர்களை பார்த்து அன்சித் மௌனமாக இரு என்று கூறினாலோ அல்லது சிறு கற்களை வைத்து விளையாடி கொண்டிருந்தாலோ அவர் வீணான விஷயத்தில் ஈடுபட்டு விட்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய பொன்மொழியை நினைவு கூறியவனாக ஆச்சரியமூட்டும் நபிகளாரின் நற்குணங்கள் என்ற தலைப்பில் உங்களுக்கு மத்தியில் உரையாற்ற ஆசைப்படுகிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திருமறை குர்ஆன் வசனத்தை நாம் படித்து பார்த்தோம் என்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல நபிமார்களுடைய தன்மைகளை பற்றி இறைவன் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுவான். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் இப்ராஹிம் நபியுடைய தியாகத்தை பற்றி இறைவன் பேசுவான். மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வீரத்தை பற்றி இறைவன் பேசுவான். அய்யூப் நபியுடைய பொறுமையை பற்றி இறைவன் பேசுவார். அந்த ஒவ்வொரு நபிமார்களுடைய தன்மையை குறிப்பிட்டு பேசக்கூடிய இறைவன் நபிகளாருடைய வீரத்தை விட அல்லது நபிகளாருடைய பொறுமையை பற்றி பேசுவதை விட ஒட்டுமொத்தமாக ஒரு வார்த்தையை வைத்து இறைவன் சொல்வான்,
இன்னக லஅலா குலுக்கின் அலீம். நபியே, நீங்கள் மிக அழகான மகத்தான நற்குணத்தில் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகளாருடைய வீரத்தை பத்தி பேசாம எல்லா விஷயத்தையும், வீரத்தை, நபிகளாருடைய தியாகத்தை எல்லாத்தையும் உள்ளடக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக அழகிய நற்குணத்தில் நீர் இருக்கிறீர் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகளாருடைய நற்குணத்தை புகழ்ந்து பேசுவான். இன்னும் பல வசனங்கள்ல வரஃபஅனா லக திக்ரக், நபியே உம்முடைய அந்தஸ்தை நாம் உயர்த்தி இருக்கிறோம். இன்னும் ஒமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன், நபியே அகிலத்தாருக்கு அருள்கொடையாகவே தவிர உம்மை நாம் அனுப்பவில்லை. ஒட்டுமொத்த அகிலத்திற்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருள்கொடையாக இருந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு குணம் உடையவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால், அவர்களே சொல்வார்கள், லபிஸ்து ஃபீக்கும் உமர் மின் கபில், இதற்கு முன்னால் பல வருடங்கள் உங்களோடு நான் வாழ்ந்திருக்கிறேன். எப்படி ரசூலுல்லாஹ் பிரச்சாரம் செய்றாங்க? 40 வருடத்தில் நபிகள் நாயகம் அவர்கள் இறை தூதராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதுக்கு முன்னாடி வரைக்கும் 40 வருடமா உங்க கூட வாழ்ந்திருக்கிறேனே, என் குணம் எப்படிப்பட்டது என்பது உங்களுக்கு தெரியும், நான் எதை பேசுவேன் என்பது உங்களுக்கு தெரியும். ரசூலுல்லாஹ் எப்படி பிரச்சாரம் செய்றாங்க? மக்கள்கிட்ட தொழுகைக்கு வாருங்க, அல்லாஹ் வானத்தை படைத்தான், பூமியை படைத்தான் அப்படி சொல்வதை விட எப்படி சொல்றாங்க? உங்க கூட இத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கிறேன் அப்படி சொல்லி ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க? பிரச்சாரம் செய்யறாங்க. நான் ஒரு பொய் பேசினதுண்டா, நான் ஒரு கெட்ட விஷயம் செய்ததுண்டா, நான் திருடியதுண்டா, இப்படி பல விஷயங்கள் இந்த ஒரு வார்த்தைக்குள்ளாடி இருக்குது. இத்தனை வருடங்கள் நான் உங்களோடு வாழ்ந்திருக்கிறேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் பிரச்சாரம் செய்யறாங்க. இதுல நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், நம்மில் அதிகமான மக்கள் இருக்கிறார்கள், என்ன செய்யறாங்க? அதிகமா தொழுறாங்க, அதிகமா நோன்பு வைக்கிறாங்க, இந்த நற்குணத்துல கோட்டை விட்டு விடுகிறார்கள். நற்குணத்துல போய் பேசியதே கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய எல்லா விஷயத்திலும் சுன்னத்தை பார்க்கறோம்ல, ரசூலுல்லாஹ் தொழுறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லு கமா ரஅய்துமுனி யுஸல்லி, ரசூலுல்லாஹ் எப்படி தொழுதார்களோ அவ்வாறு தொழ வேண்டும் என்று நாம் தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், ஹஜ் செய்கிறோம், தான தர்மம் செய்கிறோம். ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னது? அந்த இன்னக லஅலா குலுக்கின் அலீம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மா மின் ஷைஇன், எந்த விஷயமுமே அல்லாஹ்விடத்துல கிடையாது, என்னது? அஸ்தலு ஃபில் மீசான், மீசானுடைய திராசை யௌமுல் கியாமா மறுமை நாள்ல மிக அதிகமாக கனத்தால் நிரப்பக்கூடிய எந்த விஷயம் கிடையாது. என்ன விஷயத்தை தவிர? மினல் அஹ்ஸனல் குலுக், நற்குணத்தை தவிர அப்படின்றாங்க. ஆதாரப்பூர்வமான செய்தி. எப்படி? எந்த விஷயமுமே மீசானுடைய திராஸ், அதாவது நாளை மறுமை நாள்ல நன்மையை தீமையையும் அளக்கக்கூடிய அந்த திராஸ்ல எந்த ஒரு விஷயமும் அதிகமான கனத்தை ஏற்படுத்தாது. எது தவிர? இந்த நற்குண அஹ்ஸனல் குலுக், அஹ்ஸனல் அக்லாக், நற்குணங்களை தவிர, அழகிய நற்குணத்தை தவிர வேறு எதுவுமே மீசானுடைய திராசை கனத்தால் அதிகப்படுத்தாது என்று சொன்னார்கள். ஒரு சைடு நோன்பு வைங்க, ஒரு சைடு தொழுகை வைங்க, தஹஜ்ஜுடைய தொழுகை வைங்க, ரமலானுடைய தொழுகை வைங்க, அது அதிகமான எடையா இருக்குமா அல்லது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய நற்குணங்கள் அதிகமான எடையாக இருக்குமா என்று கேட்டால் சந்தேகமே வேண்டாம், நற்குணங்கள் தான் அதிகமான எடையாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள் என்று சொன்னால், இன்னைக்கு நம்முடைய நிலை என்ன? தொழுகையில சரியா இருக்கிறோம், தஹஜ்ஜுத் தொழுகிறோம், ஃபஜ்ர் தொழுகிறோம், ரமலான தொழுகிறோம், தான தர்மம் செய்கிறோம், நோன்பு வைக்கிறோம், ஹஜ் செய்கிறோம். ஆனால் இந்த நற்குணம் இருக்கிறதா? பேசக்கூடிய நேரத்துல நம்மோடு மற்ற மக்கள் பேசுவதற்கு விரும்புகிறார்களா அல்லது இவரிடத்துல பேசினா நம்ம கதை முடிஞ்சு அப்படின்னு நினைக்கிறார்களா? இது ரொம்ப மிக மிக முக்கியமானது. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், குடும்பத்தோடு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. குடும்பத்துல எப்படி இருக்கிறோம்? ஊருக்கு கேட்டா ரொம்ப தங்கமான மனுஷன், ரொம்ப நல்ல மனுஷன். மனைவி இடத்துல கேட்டா வார்த்தைகள் வேற மாதிரி வரும், பிள்ளைகள் இடத்துல கேட்டா அது வேற மாதிரி இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அக்மிலில் முஃமினீன ஈமானா, ஒரு முஃமினுடைய ஈமான் எதை கொண்டு முழுமை பெறுது தெரியுமா? முழுமை பெறுது, அக்மில்னா முழுமை பெறுது. எதை கொண்டு தெரியுமா? அஹ்ஸனல் குலுக், நற்குணத்தை கொண்டு முழுமை பெறுகிறது என்று சொன்னார்கள். ஹியாருக்கும் ஹியாருக்கும் லிநிசாயிக்கும் குலுக்கா, தன்னுடைய மனைவி இடத்துல
நல்ல முறையில் நடந்து கொள்ளக்கூடியதுதான் சிறந்த ஒரு முஃமின் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வீட்டுக்கு போகக்கூடிய நேரத்துல நம்முடைய மனைவி அல்லது நம்முடைய பிள்ளைகள் நம்மோடு பேச வேண்டும். நம்மிடத்துல நல்ல முறையில நம்ம அதாவது வீட்டுக்கு உள்ளாடி போறோம்னா நம்மை நோக்கி வருகிறார்களா, இல்ல இவர் வந்துட்டாலே அவ்வளவுதான். மற்றவர் இடத்துல நல்லா பேசுவாரு, மனைவி இடத்துல ஆடி மாடி கழுதை இந்த மாதிரியான வார்த்தைகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவியை எப்படி நடத்தினார்கள்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஆயிஷ் அப்படின்னு அழைப்பார்கள். எப்படி செல்ல பேருக்கு போல அந்த வார்த்தை அந்த பெயரை ஆயிஷா என்பதை சுருக்கி ஆயிஷ் அப்படின்னு அழைப்பாங்க. எந்த அளவுக்கு சொன்னால் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த நற்குணம் குடும்பத்துக்குள்ளாடி இருந்தது என்று சொன்னால் யூதர்களை தெரியும், காட்டு மிராண்டிகள் சொல்லி தெரிய வேண்டிய தேவையில்லை. அவர்கள் மாதவிடாயுடைய காலகட்டம், பெண்கள் அசுத்தமாக இருக்கக்கூடிய காலகட்டம், என்ன பண்ணுவாங்க? வீட்டை விட்டு வெளியாக்குவாங்க. வீட்டுக்கு உள்ளாடி வந்தா இன்றைக்கு நம்முடைய நாட்டுல பல இடங்கள்ல இந்த மாதிரியான நிலைகள் இருக்கிறது. ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது, அது வீட்டுல குழந்தையாக இருக்கக்கூடிய நேரத்துல வீட்டுக்குள்ளாடி மலஜலம் சிறுநீர் எல்லாம் கழிக்குது. அதையெல்லாம் சுத்தம் செய்யக்கூடியவர்கள் ஒரு காலத்துக்கு பிறகு அந்த பிரச்சனை ஏற்படக்கூடிய நேரத்தில் என்ன பண்றான்? வீட்டுக்கு வெளியே அனுப்பி விடுறான். வீட்டுக்கு உள்ள வர்றது ஒரு பாதிப்பு மாதிரி, ஒரு தீட்டு மாதிரி பார்க்கக்கூடியவர்கள் இன்றைக்கு இருக்கிறாங்க. இந்த துன்பத்தை, இந்த கொடுமையை பார்த்து இஸ்லாத்தின் பக்கம் வந்தவர்கள் இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு நம்முடைய நாட்டிலே நடக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்வார்கள், நான் மாதவிடாயுடைய காலகட்டம், அந்த நேரத்தில் இருப்பேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னோடு இருப்பார்கள், தண்ணீர் குடிப்பாங்க. யாரு? ஆயிஷா அவர்கள் தண்ணீர் குடிப்பாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க தெரியுமா? ஆயிஷா அவர்களுடைய வாய் எந்த கப்பில் எந்த இடத்தில் படுகிறதோ அதே இடத்துல தன்னுடைய வாயை வைத்து தண்ணீர் குடிப்பார்கள். யோசிச்சு பாருங்க. ஒரு மார்க்க ஒரு தலைவராக இருக்கிறார்கள், மக்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர்கள். ஆயிஷா அவர்கள் கப்பில் தண்ணீர் குடிக்கிறாங்க. எந்த இடத்துல அவருடைய வாய் பட்டதோ அதே இடத்துல மாதவிடாயுடைய காலகட்டத்துல அதே இடத்துல வாய் வைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடிப்பார்கள் என்று சொன்னால் ஒரு யோசித்து பாருங்கள், குடும்பத்துல ரசூலுல்லாஹ் எப்படி நடந்திருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலேயும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகிய நல்ல குணம் படைத்தவர்களாக இருக்கிறார்கள். நாமெல்லாம் அறிந்திருக்கிறோம். ஒரு மனிதர் வருகிறார் பள்ளிவாசல், ஒரு கிராமவாசி பள்ளிவாசல் என்ன பண்றாரு? பள்ளிவாசலுக்கு முன்னாடி சிறுநீர் கழித்து விடுகிறார். நம்முடைய நிலைனா என்ன? பெரிய கலவரமா இருக்கும். நம்முடைய நாடுகளில் எடுத்துக்கிட்டீங்கன்னா பள்ளிவாசலுக்கு உள்ளாடி சிறுநீர் கழித்து விடுகிறார். மக்கள் எல்லாம் அவரை அடிப்பதற்கு தயாராகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை மென்மைப்படுத்துறாங்க. மக்களை எல்லாம் சமாதானப்படுத்துகிறார்கள். சமாதானப்படுத்திவிட்டு ஒரு வாளியில தண்ணீரை கொண்டு வாருங்கள் என்று சொல்றாங்க. நபி தோழர்கள் தண்ணீர் கொண்டு வர்றாங்க. அந்த வாளியை அந்த தண்ணீரை அதுல ஊத்திட்டு சொல்றாங்க, நீங்கள் மென்மையாகவே நடந்து கொள்வதற்கு தான் நீங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறீர்கள், கடுமையா நடந்து கொள்வதற்கு நீங்கள் அனுப்பப்படவில்லை என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படி ஏராளமான அந்த தொழுகை இருக்கிறது, இபாதத் இருக்கிறது, நோன்பு இருக்கிறது. எல்லாத்தையும் தாண்டி நபிகளாரிடத்துல நல்ல குணம் இருந்தது. நாமெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்துல என்ன செய்றாங்க? அந்த ஜபல் நூர் ஹீரா குகையில இருக்கிறாங்க. தனியாக மக்களுடைய செயல்பாடுகள்ல வெறுத்து போய் அந்த மலையில போய் இருக்கிறாங்க. இருக்கக்கூடிய நேரத்துல அந்த மக்கள் எல்லாம் அநியாயமான விஷயத்துல ஈடுபடுறாங்க. திடீர்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாள் வர்றாங்க. ரசூலுல்லாஹ் கடுமையா இருத்தி கட்டி பிடிக்கிறாங்க. உடம்பு சரியான வழி. நாமெல்லாம் அறிந்திருக்கிறோம் அந்த ஹதீஸ. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்துல போறாங்க. அவர்கள் ஜம்மிலூனி என்னை போர்த்துங்கள், என்னை போர்த்துங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்துல ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்ன வார்த்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யார்கள் படுத்தினாங்க? எப்படிப்பட்ட வார்த்தை? வல்லாஹி லா யுஸீக அல்லாஹு அபதா, அல்லாஹ் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டான். ஏன் கைவிட மாட்டான்? நீங்க நிறைய தொழுறீங்க, ஏன்னா தொழுகிற கடமையாக இல்லையா? அப்போ அவர்கள் சொன்னார்கள், ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், இன்னக தஸிலு ரஹீம் வ தஹ்மிலுல் கல் வ தஸ்திகுல் மஅதூம். என்ன வார்த்தை? நீங்கள் உறவினர்களை அரவணைத்து வாழ்கிறீர்கள், விருந்தாளிகளை கண்ணியப்படுத்துகிறீர்கள், பிறருடைய சிரமத்தை கஷ்டத்தை நீங்கள் சுமக்கிறீர்கள். எப்போ? நபி அவர்களுக்கு முன்னாடி. அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இப்ப இந்த வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்றாங்க? இப்படி எல்லாம் நீங்க இருந்திருக்கீங்க, நீங்க தொழல, நோன்பு வைக்கல, ஆனாலும் நீங்கள் மற்றவருடைய சிரமத்தை நீங்கள் சுமக்கிறீர்கள், நீங்கள் விருந்தினர்களை, நீங்கள் உறவினர்களை அரவணைத்திருக்கிறீர்கள். வல்லாஹி லா யுஸீக அல்லாஹு அபதா, அல்லாஹ் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டான் என்று சொன்னார்கள். இதை சிந்திச்சு பாருங்க.
ரசூலுல்லாஹ் இஸ்லாத்துக்கு அதாவது நபித்துவம் பெறுவதற்கு முன்னால் நற்குணம் உடையவர்களாக இருந்தார்கள். அடுத்தவர்களுடைய சிரமத்தை தீர்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். நல்ல விஷயத்தை பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள். மக்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்ப இந்த செய்தி முடிந்ததுக்கு பின்னாடி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஒரு உறவினர் வரக்கா இப்னு நௌஃபல் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல கொண்டு போறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு கடுமையான காய்ச்சல் போன்று கடுமையான உடல் வலி, ஒரு கடுமையான பயம் இதெல்லாம் ஏற்படுது. அழைச்சிட்டு போறாங்க. அந்த வரக்கா இப்னு நௌஃபல் என்னெல்லாம் அந்த அடையாளங்களை கேட்கிறார். யார் வந்தா, என்ன நடந்துச்சு, இப்படி ஒரு ஆள் திடீர்னு ஒரு ஆள் தோன்றினாரு, இக்ரா ஓதுவீராக சொல்லிச்சு. எனக்கு ஓத தெரியாதுன்னு சொன்னேன். கடுமையா எனக்கு கெட்டி பிடிச்சி அப்படியே அடுத்து எனக்கு வலி தாங்க முடியல. அப்ப பயமா இருக்குது. அப்படி சொல்லக்கூடிய நேரத்துல அந்த மனிதர் ஏற்கனவே பல வேதங்களை கற்றுக்கொண்ட ஒரு மனிதர் இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, நீங்கள் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல வந்த அதே வானவர் தான் உங்களிடத்துல வந்திருக்கிறாரு. நீங்கள் ஒரு இறை தூதராக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்துல கடைசி அவர் ஒரு வார்த்தை சொல்லுவாரு. என்னன்னா, நான் பிற்காலத்துல உயிரோடு இருந்தால் நான் உங்களுக்கு உதவி செய்வேன். இந்த மக்கள் உங்களை இந்த நாட்டை விட்டு வெளியேற்றுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆச்சரியம். என்னது, இந்த மக்கள் என்னை வெளியேற்றுவார்களா? இந்த மக்கள் என்னை வெளியேற்றுவார்களா? ஏன் அப்படி கேட்டாங்க? நாம எல்லாத்தையும் நல்ல பிள்ளை, நல்ல பேர் வாங்கி வச்சிருக்கிறேன். அல்ல அமீன் என்ற பெயர் இருக்கிறதே, உண்மையாளன், அஸ்ஸாதிக் உண்மையாளன், நம்பிக்கைக்குரியவன் என்று நான் ஊர் முழுவதும் நல்ல பிள்ளையாக இருக்கிறேன். என்னை எப்படி இந்த மக்கள் வெளியேற்றுவார்கள் அப்படின்னு ஆச்சரியத்தோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வரக்கா பின் நௌஃபல் சொல்லக்கூடிய அந்த மனிதர்கிட்ட கேட்கக்கூடிய நேரத்துல அந்த மனிதர் சொல்வார், யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி இறை தூதராக இருந்தவர்கள், யாரெல்லாம் அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும் என்று சொன்னார்களோ அனைவரும் இந்த மாதிரி வெளியேற்றப்பட்டார்கள் என்று சொல்லி முடிக்கிறாங்க. இதுல நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம், ரசூலுல்லாஹ் எப்படி கேட்கிறாங்க அந்த வார்த்தையை பாருங்க. நம்ம தான் எல்லாத்தையும் நல்ல பிள்ளையா இருக்கிறோம், நம்ம தான் உண்மையாளராக இருக்கிறோம், நம்ம தான் நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறோம், நம்ம தான் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறோம், நம்மளை எப்படி வெளியேற்றுவார்கள்? அப்ப நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல எல்லா குணங்களும் இருந்தது. அதை விட மிக முக்கியமாக இருக்க வேண்டிய, ஏற்கனவே சொன்ன நீசாவுடைய திராசை நன்மையால் மிகவும் கனப்படுத்தக்கூடிய ஒரு அமல் என்னவென்று சொன்னால் அஹ்ஸனல் குலுக், அந்த நற்குணம், அழகிய நற்குணம். எல்லாரிடத்திலையும் நல்ல பேர், நல்ல பிள்ளையாக நல்லவராக இருந்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப இது மிக முக்கியமான ஒரு குணமாக இருக்கிறது. அப்போ இதுல இன்னொரு கேள்வி எழலாம், என்னது, எல்லாருக்கும் நல்ல பிள்ளையா இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? யார் எது செய்தாலும் அப்படியே ஓகே ஆக்கிடணும். நண்பர்களோடு சேரக்கூடியவர்கள், காலேஜ் படிக்கக்கூடியவர்கள், ஸ்கூல்கள்ல படிக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணுவான்? எல்லாருக்கும் நல்ல பிள்ளை. அப்ப என்ன, அவன் மது அருந்துவான், அவன் புகையிலை பயன்படுத்துவான், அவன் கஞ்சா பயன்படுத்துவான், அவன் அசிங்கசியமா ஆபாசமாக பேசக்கூடியவனாக இருப்பான். அவையெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? நம்மளும் சேர்ந்து அப்படி கண்டுக்காம விட்டுக்கணும். அல்லது அவன் கூட நாமும் கண்டுக்காம ஒரு ஜாலரா அடிக்கிற மாதிரி இருந்துக்கணும். அப்பதான் எல்லாத்தையும் நல்ல பிள்ளை ஆக முடியும். அப்படி இருந்தார்களா என்று கேட்டால் அதுவும் கிடையாது. எந்த அளவுக்கு மார்க்கத்துக்கு எதிரான விஷயத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக இருந்தார்கள் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதரிடத்துல பயான் நிகழ்த்து சொல்றாங்க, பேசணும், அதாவது மார்க்க விஷயத்தை உரையாற்றுவதற்கு சொல்கிறார்கள். ஒரு மனிதர் இருந்துச்சு ரசூலுல்லாஹ்வுடைய சபையில பயான் சொல்றாங்க. உமையுத்தி இல்லாஹ ரசூலஹு, யார் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்படுகிறார்களோ ஃபகத் ரஷத், அவர் நேர்வழி பெற்றவராகிறார். உமையுஹ்சிஹிமா, யார் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் மாறு செய்கிறார்களோ ஃபகத் கவா, அவர் வழிகிட்டு விட்டார் அப்படின்னு அவர் பயான் பண்றார். யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு இருக்கக்கூடிய ஒரு சபையில ஒரு மனிதர் சொல்றாங்க, எப்படி எந்திரிச்சு நீங்க பயான் பண்ணுங்க. அவர் பயான் பண்றாரு, அல்லாஹ்வுடைய தூதருக்கும் யார் கட்டுப்படுகிறாரோ அவர் நேர் வழி பெற்று விட்டார், யார் இருவருக்கும் மாறு செய்கிறார்களோ அவர் வழி கெட்டு விட்டார் அப்படின்னு சொல்றாங்க. இது கரெக்டான ஒரு வார்த்தை தானே? அதுல அந்த மனிதர் எப்படி வார்த்தையை பயன்படுத்துறாருன்னு தெளிவா கேளுங்க. அதாவது அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டவர் நேர் வழி பெறுகிறார், அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் மாறு செய்தவர் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா அவர் எப்படி சொல்றாரு? ரெண்டு பேருக்கும், அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் சேர்த்து அந்த ரெண்டு பேருக்கும் மாறு செய்கிறார். யஸீஹிமா, இருவருக்கும் மாறு செய்யக்கூடியவர், அவர் வழிகட்டு விட்டார் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உரையை முடிச்சவங்க, அந்த மனுஷன் வயசு முடிச்சவங்க ரசூலுல்லாஹ் சொல்றார்கள், பிஸ்ஸல் ஹதீப், இது வந்து ரொம்ப கெட்ட பயான் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப கெட்ட பயான் அப்படின்னு. ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹ் அடுத்து சொல்றாங்க,
அப்படின்னு சொல்லாத, அல்லாஹ்க்கும் அவருடைய தூதருக்கும் மாறு செய்தவர்னு சொல்லு. ரெண்டு பேருக்கு மாறு செய்தா ரசூலுல்லாஹ் அல்லாஹ் ஒரு மாதிரி ஆயிடும். அவர் சொன்ன வார்த்தையில பெரிய தப்பா நமக்கு தெரியாது. எப்படி அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்பட்டவர் நேர் வழிபட்டு விட்டார், அவ்விருவருக்கும் மாறு செய்தவர்னு சொல்றாரு. ஆனா ரசூலுல்லாஹ் திருத்தி கொடுக்குறாங்க. எப்படி அவ்விருவர்னு சொல்லாத, திருப்பி ஒருத்தர் சொல்லு, அல்லாஹ்க்கும் அவருடைய தூதருக்கும் மாறு செய்தவர் வழிகட்டு விட்டார். ஒரு சாதாரண ஒரு வார்த்தை தான். இதனால என்ன வருது? அவ்விருவர் தான் அல்லாஹ் ரசூல் ஒண்ணு மாதிரி வந்துருதோ, அதனால வழிகேடு சமுதாயத்தில் உருவாகி விடுமா என்பதன் காரணத்தினால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சின்ன வார்த்தை கூட மார்க்கத்துக்கு எதிராக போய்விடுமோ என்ற சந்தேகம் வந்தால் அதை திருத்தி கொடுத்தார்கள் என்று சொன்னால் நாம் சிந்திக்க வேண்டும். நம்முடைய தோழர்கள் என்ன பண்ணுவான்? கிட்ட விஷயத்துல, அசிங்கமான விஷயத்துல, ஆபாசமான விஷயத்துல ஈடுபடக்கூடிய நேரத்துல நம்ம அவன்கிட்ட நல்ல பிள்ளையா இருக்கணும், அவன்கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக நாமும் அதில் ஈடுபட்டு விடக்கூடாது. இன்னொரு செய்தி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு ஒரு துஆவை கற்றுக் கொடுக்கிறார்கள். மிக அழகான துஆ. யார் இரவு தூங்குவதற்கு செல்கிறாரோ, தூங்குவதற்கு செல்வதற்கு முன்னால் ஒது செய்துவிட்டு அவர் தூங்கணும். தூங்குறதுக்கு முன்னாடி கடைசியாக, அதாவது குல்ஹுல்லாஹு அஹத், குல் ரப்பில் ஃபலக், குல் ரப்பின் நாஸ் போன்ற துஆக்கள், இன்னும் சில துஆக்கள் எல்லாம் ஓதி முடித்ததற்கு பிறகு கடைசியா நீ இந்த துஆ ஓதிட்டு தூங்கு. என்ன துஆ? அல்லாஹும்ம அஸ்லம்து வஜ்ஹி இலைக வ ஃபதல்து வஹ்ரி இலைக வல்ஜஅது அம்ரி இலைக ரஹ்பத்தன் வ ரஹ்பத்தன் லா மல்ஜா வ லா மன்ஜா இல்லா இலைக அல்லாஹும்ம அஸ்லம்து பி கிதாபிக அல்லதி அன்ஸல்த வ நபியிக அல்லதி அர்ஸல்த என்று சொல்லக்கூடிய இந்த துஆவை யார் கடைசியாக ஓதிவிட்டு தூங்குகிறாரோ அவர் மரணித்தால் இயற்கை நீதியில், அதாவது உண்மையான முஸ்லிமாக இறை நம்பிக்கையாளராக மரணிப்பார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறாங்க. அந்த நபித்தோழர் என்ன பண்றாரு? அழகான அற்புதமான அர்த்தத்தை கொண்ட இந்த துஆ, அல்லாஹும்ம அஸ்லம்து வஜ்ஹி இலைக, யா அல்லாஹ் என்னுடைய முகத்தை உன்னின் பக்கம் சாய்த்து விட்டேன், என்னுடைய முதுகை உன்னின் பக்கம் சாய்த்து விட்டேன், யா அல்லாஹ். இப்படி அந்த கடைசியாக வரக்கூடிய அந்த துஆவுல அஸ்லம்து பி கிதாபிக அல்லதி அன்ஸல்த வ நபியிக அல்லதி அர்ஸல்த என்று அந்த துஆ முடிகிறது. இந்த மனிதர் என்ன பண்றாரு? மனப்பாடம் பண்றாரு. மனப்பாடம் பண்ணிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அஸ்லம்து பி கிதாபிக அல்லதி அன்ஸல்த வ நபியிக அல்லதி அர்ஸல்த அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக வ ரசூலுக அல்லதி அர்ஸல்த அப்படின்னு சொல்றாங்க. நபியும் ரசூலும் ஏறக்குறைய ஒன்றுதான், பெரிய வித்தியாசம் இல்லை. ஆனாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனுடைய வசனத்தை நீங்க படித்து பார்த்தால் கூட பல இடங்கள்ல வல்லதி அர்ஸல ரசூலஹு, அர்ஸல ரசூல் நிறைய இடங்கள்ல வருது. ஆனால் இந்த துஆல ரசூலுல்லாஹ் நபியிக்கு அல்லதி அர்ஸல்தை கட்டி கொடுத்தாங்க. உடனே ரசூலுல்லாஹ் அந்த மனிதர் தவறாக ரசூலுக்கு அல்லதி அர்ஸல்தை சொல்றாரு. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த துஆவை திருத்தி சரி பண்ணி கொடுக்குறாங்க. எப்படி நீங்க இப்படி ஓதக்கூடாது, நபிக்கு அல்லதி அர்ஸல்த என்று சொல்லுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருத்தி கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் நம்ம சிந்திச்சு பார்க்கலாம். அப்போ மார்க்க விஷயத்துல மார்க்கத்துக்கு எதிராக நண்பர்கள், நம்முடைய உறவினர்கள் என்ன பண்ணுவாங்க? ஒரு பெரிய புது வீடு கட்டுவாங்க. காலையில 6 மணி 7 மணிக்கு அல்லது காலையில 5 மணிக்கு வந்துருங்க. எதுக்கு? ஃபஜ்ர் தொழுகை நடக்கும். ஆன்சா நம்ம வீட்டுல தொழுவாங்க. அதுக்கு அடுத்து யாசின் ஓதுவாங்க. அடுத்து மௌலூத் ஓதுவாங்க. நம்ம என்ன நினைப்போம்? உறவினராச்சே, உறவினர்களை பேண வேண்டுமே, உறவை பேண வேண்டுமே அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே 5 மணிக்கு போய் அங்க ஃபஜ்ருடைய தொழுகை முடிஞ்சு சரி அடுத்து யாசின் ஓதி அதுல ஒரு பரக்கத்து, இப்படி நாம் நினைத்தோம் என்று சொன்னால், அல்லது மார்க்க விஷயத்துக்கு எதிரான திருமணங்கள் இன்னைக்கு நடக்குது, மிகப்பெரிய அனாச்சாரங்கள், சினிமாக்கள், கச்சேரிகள் எல்லாம் நடக்குது. என்ன சொல்றோம்? உறவினராட்சி, அக்கா தங்கி ஆயிடுச்சே. அப்ப இப்படியான விஷயத்துல மார்க்கத்துக்கு எதிராக யார் செயல்பட்டாலும் அதை மிக கடுமையாக நாம் கண்டிக்க வேண்டுமே தவிர அதுல போய் நாம் கலந்து கொள்ளக்கூடாது. அப்ப இப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி மற்ற மனிதர்களிடத்துல மிகவும் அன்பாக யார் நன்மை இழக்கிறாரோ அவர் நன்மை இழந்து விட்டார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். மற்ற மக்களிடத்துல பேசக்கூடிய நேரத்துல நல்ல விஷயத்தை பேசணும், பழகக்கூடிய நேரத்துல மற்றவருடைய கஷ்டத்தை, ஒவ்வொரு இந்த மார்க்கத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்தீனு நஸீஹா, மார்க்கம் என்பது பிறர் நலம் நாடுறது. மார்க்கம் என்பது எப்படிப்பட்ட வார்த்தையை நாம் சிந்திச்சு பாருங்க. மார்க்கம் என்பது தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் அப்படின்னு சொல்லாத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அத்தீனு நஸீஹா, மார்க்கம் என்பது பிறர் நலம் நாடுறது என்று சொன்னார்கள். யாருடைய நலம்? அல்லாஹ்வுடைய நலம். அல்லாஹ்வுடைய நலம்னா
அல்லாஹ் சிரிக்க வைக்க கூடாது, அல்லாஹ்வை மட்டும் நாம் வணங்க வேண்டும், ரசூலுல்லாவை பின்பற்ற வேண்டும். மற்றவர்களுடைய நலம், உறவினர்களுடைய நலம், இப்படி மார்க்கம் என்றாலே பிறர் நலம் நாடக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அப்ப நாம் சிந்திச்சு பார்க்கலாம். இப்படி எல்லா நற்குணத்தையும் சேர்த்து நற்குணத்தின் ஒரு தாயகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆகவே அந்த ரசூலுல்லாஹ் ஏதோ தொழுகையில் மட்டுமல்லாமல், நோம்பில் மட்டுமல்லாமல், ஒட்டுமொத்தமாக அந்த அஹ்ஸனுல் குலுக் நற்குணத்துல ரசூலுல்லாஹை நாம் பின்பற்றி இரு உலகிலும் வெற்றி பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம அனைவருக்கும் தருவானாக என்று கூறி முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வஅலா ரசூலில்லாஹ் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பாத். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நற்குணம் சம்பந்தமாக சில விஷயங்களை நாம் பார்த்திருக்கிறோம். நாளை மறுமை நாள்ல மீசானுடைய திராசை எடையால் மிகவும் கனமானதாக இந்த நற்குணம் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஒரு முஃமினுடைய ஈமான் இந்த நற்குணத்தின் மூலமாக பரிபூர்ணப்படுகிறது என்பதையெல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தன்னுடைய நாட்டை ஆளக்கூடிய ஒரு ஜனாதிபதியாக இருந்தார்கள். இந்த நற்குணம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் மக்கள் எப்படி விளங்கி இருக்கிறாங்கன்னா, அதாவது நம்மை விட தாழ்வாக இருக்கக்கூடிய மக்கள் இடத்துல நாம எப்படி இருக்கிறோம். எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, நமக்கு மேல் இருக்கக்கூடியவர்கள் இடத்துல ரொம்ப மரியாதையா இருப்பாங்க. நம்முடைய ஒரு டீச்சரா இருக்கிறாங்க, அல்லது ஒரு ப்ரொஃபஸரா இருக்கிறாங்க, அல்லது ஒரு தலைவராக இருக்கிறாங்க, அல்லது வேற யாராவது நம்மை விட உயர்வான இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் இடத்துல என்ன பண்ணுவோம், நம்ம ரொம்ப மரியாதையா தான் இருப்போம். அப்பதான் நம்முடைய வேலைகள் நடக்கும், நம்முடைய தேவைகள் நிறைவேற்றப்படும். ஆனால் நம்மை விட கீழ்நிலையில் நமக்கு கீழ் இருக்கக்கூடியவர்கள், உதாரணத்துக்கு நம்முடைய மனைவி, நம்முடைய பிள்ளைகள், நமக்கு கீழ் வேலை செய்யக்கூடியவர்கள், இவர்களிடத்துல எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரே ஒரு சம்பவத்தை நம்மால் கூற முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்க்களம் முடிந்து வீட்டுக்கு திரும்பி கொண்டிருக்கிறாங்க. வீட்டுக்கு திரும்பி கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல சில இடங்கள்ல ஓய்வு எடுப்பாங்க. முந்தைய காலகட்டங்களில் சில குறிப்பிட்ட பகுதிகளில் தண்ணீர் போன்ற வசதிகள் இருக்கக்கூடிய இடத்துல ஓய்வு எடுத்து செல்லக்கூடியது வழக்கமா இருந்துச்சு. ஓய்வு எடுத்து செல்லக்கூடிய நேரத்தில் மக்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை அறிந்து ரசூலுல்லாஹ் இடத்துல ஒன்று சேர்றாங்க. எதுக்கு? போர்க்களத்தில் விட்டு சென்ற பொருட்களை பெற்றுக் கொள்வதற்கு. எந்த அளவுக்கு ஒன்று சேர்கிறார்கள் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த மக்கள் எல்லாம் நெருக்க ஆரம்பிக்கிறாங்க. யார சொல்லலாம், கனிமத்து பொருட்களை தாருங்கள். அப்படி நெருக்கி எந்த அளவுக்குனா, ரசூலுல்லாஹ்வுடைய மேல் துண்டு, மேல போட்டிருக்கக்கூடிய ஆடை துண்டு என்ன பண்ணுது, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு செடிக்கு மேல விழுந்துருது. முள் செடியா இருக்குது, அந்த முள் செடிக்கு மேல விழுந்து விடுகிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆட்சி தளபதி, மிகப்பெரிய ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கிறார்கள். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களிடத்துல மென்மையாக நடந்தார்கள். மக்களிடத்தில் சொன்னார்கள், மக்களே பொறுமையாக இருங்கள், மக்களே பொறுமையாக இருங்கள். இந்த முள் செடியை காட்டி சொன்னார்கள், சமுரா என்று சொல்லக்கூடிய அந்த செடி, இந்த முள் செடியினுடைய முழுக்கள் அளவிற்கு என்னிடத்துல ஒட்டகம் இருந்தாலும் அதையும் நான் உங்களுக்கு தான் கொடுப்பேன். நீங்கள் என்னை கஞ்சத்தனம் உள்ளவனாக பார்க்க மாட்டீர்கள், கோழையாகவும் பார்க்க மாட்டீர்கள் என்று அந்த மக்களிடத்துல சொன்னார்கள். அதை நாம சிந்திச்சு பார்க்கலாம். இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற மக்களுக்கு, நம்மை விட கீழ்நிலையில் இருக்கக்கூடிய மக்களிடத்துல இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் நடந்திருக்க சொல்ல வேண்டிய தேவையில்லை. நபி தோழர்களை பார்த்து எப்ப என்ன நெருக்கக்கூடியவர்களை கடுமையை தண்டித்து விடுங்கன்னா அந்த நேரத்திலே நடந்திருக்கும். ரசூலுல்லாஹ் சைகை செய்தால் செய்வதற்கு நபி தோழர்கள் இருந்தார்கள். ஆனாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை பொறுமையா இருங்க, இந்த முள் செடி அளவுக்கு என்னிடத்துல ஒட்டகம் இருந்தாலும் உங்களுக்கு தான் கொடுப்பேன், நான் கொண்டு போக மாட்டேன், நான் கஞ்சத்தனம் உள்ளவனாக இருக்க மாட்டேன், கோழையாக இருக்க மாட்டேன் என்று சொன்னார்கள் என்றால் நாம் சிந்தித்து பார்க்க இப்படி பல ஏராளமான செய்திகளை நம்மால் பார்க்க முடியும். ஒரு இடத்துல மக்கள் எல்லாம் ஒன்று கூடுறாங்க, மக்கள் எல்லாம் ஒன்று கூடி என்ன பண்றாங்க, ஒவ்வொரு பேரும் சமைப்பதற்குரிய விஷயத்தை தயார் பண்றாங்க. ஒருவர் சொல்றாரு, நான் தண்ணீரை இறைத்துக் கொண்டு வருகிறேன், இன்னொரு சொல்றாரு, அடுப்பு செய்யக்கூடிய வேலையை நான் பார்க்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு ஏதாவது ஒரு வேலை தாங்க. இங்க செய்வதற்கு ஏராளமானவர்கள் இருந்தார்கள்,
ரசூலுல்லாஹ் விறகுகளை நான் கொண்டு வர்றேன்னு சொல்றாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலேயும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை விட கீழ்நிலையில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட தான் ஒரு உயர்ந்தவன், தனக்கு இந்த அதிகாரம் அகங்காரம் இருக்கிறது என்பதை காட்டாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்திருப்பதை நம்மால் பார்க்க முடியும். இன்னொரு செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு தான தர்மங்கள் விஷயத்துல இருந்தார்கள் அப்படிங்கிறது பார்க்கிறோம். பயான்ல என்ன பண்ணுவோம், தான தர்மங்கள் மற்றவர்களிடத்துல பேசுவோம், ஆனா நம்முடைய வாழ்க்கையில அது இருக்கிறதா என்றால் ரொம்ப குறைவு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கிராமவாசி வர்றாரு, யார் ரசூலுல்லாஹ் எங்களுக்கு தான தர்மங்களை தாருங்கள் அப்படின்னு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில அதாவது ஆடுகளை பார்த்து, ஆட்டு மந்தை அந்த திசையை காட்டி சொல்றாங்க, இதோ ஆடுகள் இருக்குது, இதை போய் நீங்க எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த மனிதர் பார்க்கிறாரு, பெரிய ஒரு ஆடு மந்தையாக இருக்கிறது. ரசூலுல்லாஹ் வந்து கேட்கிறாரு, யார ரசூலுல்லாஹ் என்ன கேலி செய்றீங்களா? இல்லை, எல்லாமே வந்து தான் நீ எடுத்துக்க. உடனே அந்த மனிதர் சந்தோஷத்தோடு ஆச்சரியப்பட்டு தன்னுடைய மக்களிடத்தில் ஓடி போய் சொல்றாரு, ஊர் மக்களே, நீங்கள் எல்லாம் இஸ்லாத்தின் பக்கம் வந்து விடுங்கள். இந்த முகமது இருக்கிறாரே, இவர் கஞ்சத்தனம் காட்டாமல் மக்களுக்கு கொடைவளாக வாரி வழங்கக்கூடியவராக இருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அந்த ஒவ்வொரு விஷயத்திலையும் மக்களுக்கு சொல்வது மட்டுமல்லாமல் தன்னுடைய செயல்களையும் அழகிய நற்குணம் தான தர்மங்கள் செய்தார்கள். நல்ல விஷயத்தை பேசக்கூடியவராக இருந்தார்கள், வாரி வழங்கக்கூடியவராக இருந்தார்கள். அதன் காரணத்தினாலதான் இன்னைக்கு நீங்க பாருங்க, உலகத்துல ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு ஃபாலோவர்ஸ் இருப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடியே இல்ல. ஆனால் இன்னைக்கு பேஸ்புக் இல்ல, வாட்ஸ்அப், என்ன போல இன்ஸ்டாகிராம் போன்ற விஷயங்கள் எதுவுமே இல்ல. இன்னைக்கும் 180 கோடி மக்கள் நபிகளாருடைய அந்த நேசத்திற்காக உயிரை விடுகிறார்கள் என்றால், உலகத்திலேயே ஒரு மனிதரை மிக அதிகமாக நேசிக்கிறார்கள் என்றால் நபிகளாரை நேசிப்பார்கள். காரணம் என்ன? நபிகள் நாயகம் அப்படி வாழ்ந்தார்கள், நற்குலத்தில் தலைநிமிர்ந்து வாழ்ந்தார்கள். நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம், என்கிட்ட யாரும் பேசுறது இல்ல, என்ன யாரும் மதிக்கிறது இல்ல, அவன் சரியில்லை இவன் சரியில்லை, இப்படி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு விஷயத்திலேயும் அழகிய நற்குணம் உடையவர்களாக இருந்ததன் காரணத்தினால இன்னைக்கு ரசூலுல்லாஹ் மரணித்து 1400 வருடம் ஆச்சு. ரசூலுல்லாஹ் மரணிக்கக்கூடிய நேரத்துல வெறும் 1.5 லட்சம் நபித்தோழர்கள் நபிகளாரை உயிரை விட மேலாக நேசித்தார்கள். இன்னைக்கு 180 கோடி மக்கள், உலகத்துல யாருக்கும் இருக்காது. ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு நாட்களிலும் முஹம்மது அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தை உச்சரிக்கப்படுகிறது என்றால் அது நபிகளாருடைய நற்குணத்தின் தாயகமாக வாழ்ந்த ஒரே காரணமாக இருக்கிறது என்பதை நாம் நினைவில் வைத்து எல்லா நிலைகளிலும் பேச்சிலும் நம்முடைய மூச்சிலும் ஒவ்வொரு வார்த்தையிலும் வாழ்க்கையிலும் நபிகளாரை முழுமையாக பின்பற்றி வாழக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருவாராக. எதை பேசினோமோ எதை கேட்டோமோ அதன் அடிப்படையில் அமல் செய்வதற்கு இறைவன் அருள் செய்வாராக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி